என்னால இதையெல்லாம் பார்க்க முடியல த்ரிஷா. இன்னொருத்தங்க வாயிலிருந்து பிரக்யாவோட பேரை என்னால கேட்க முடியல. ஏன் மாமா இப்படி பேசுறீங்க? என்கிட்ட நீங்க என்ன ஆச்சுன்னு சொன்னாதானே எனக்கு கிளியரா புரியும். நீங்க அக்காவை பாத்தீங்களா? அவங்க கிட்ட பேசுனீங்களா? என்ன பேசுனீங்க? என்ன சொன்னாங்க? அவ பேசியிருந்தா கண்டிப்பா கேட்டிருப்பேன்ல. ஆனா இன்னொருத்தங்க சொல்லி என்னால அதை கேட்க முடியல. அதனாலதான் என்னால தாங்கிக்க முடியல. மாமா பாத்து எழுந்திருங்க மாமா. மாமா ப்ளீஸ், நீங்க முதல்ல உள்ள போங்க, அப்புறமா நம்ம எல்லாம் பேசிக்கலாம். வாங்க பாத்து. ஹாய். ஹாய். வர வழியில ஒரே டிராபிக் தான். பிரக்யா, கியாராக்கும் எனக்கும் இருக்கிற உறவு என்னைக்குமே உடையாதுன்னு உனக்கே நல்லா தெரியும், ரைட்? அதனால எனக்கும் உனக்கும் இருக்கிற உறவு பிரக்யா, ஹாய். ஹாய். How are you? Very nice. How are you? Good. நான் தான் இவளுக்கு ஃபோன் பண்ணேன். இவ இன்னும் கல்யாண Dress கூட செலக்ட் பண்ணலையா? அதனால தான் போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தோம். இதுல என்ன பிரச்சனை? சித்தியோட கல்யாண Dress நம்ம கொடுத்துடலாம். சித்தி ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. நேஹாக்கு முன்னாடி என்னால இந்த விஷயத்தை பத்தி பேச முடியாது. சரி வா பார்க்கலாம். நீங்களும் எங்க கூட வாங்க, Dress பார்க்கணும்ல. நம்ம போய் பார்க்கலாமா? இதெல்லாம் யார் பண்ணதுன்னு தெரியும். அவர்தான் இதெல்லாம் பண்ணிருக்காரு. என்ன பழி வாங்கிட்டு இருக்காரு. நான் நாத்திகனா இருந்த ஒரே காரணத்துக்காக அடிக்கடி என்ன பழி வாங்கிட்டே இருக்காரு. பிரக்யாவையும் என்னையும் ஒண்ணு சேர்த்து திரும்ப திரும்ப எங்களை பிரிச்சுக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கும் அவ என்ன நெருங்கி தள்ளியே இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இந்த தடவை அவ என்ன நெருங்கி என்னை விட்டு தள்ளி போகல. இந்த தடவை இன்னொருத்தங்களுக்கு சொந்தமாக போறான். இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போற. இப்போ நான் என்ன பண்றது? எதுக்காக நீ இப்படி பண்ற? எதுக்காக நீ கிங் கிட்ட போயிட்ட? எதுக்காக நீ கியாராவோட உண்மையை என்கிட்ட இருந்து மறைச்ச? ஜஸ்ட் ஒரு வார்த்தை நீ என்கிட்ட சொல்லியிருந்தா எல்லாத்தையும் உதறிட்டு நான் உன்னை கூட்டிட்டு வந்திருப்பேன்ல. இப்ப கியாரா என்னோட மகங்கிறத நான் நிரூபிச்சா கூட அந்த கார்ட்டூன் கேரக்டர் வந்து என் முன்னாடி நிக்குதே. அவரை நான் என்ன பண்றது? நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? உன்னை நான் நேசிக்கிறேன்னு உனக்கு தெரியும்ல. ஐ லவ் யூ. நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு உனக்கே தெரியும்ல. எனக்கு தெரியும். இப்ப பாருங்க, ஆக்சுவலி மக் முழுக்க பச்சை தண்ணியை எடுத்து தலையில ஊத்தணும்னு வச்சுக்கேன், மயக்கத்துல இருக்கிறவங்க கூட எந்திரிச்சிருவாங்க. சித்தி எந்திரிக்க மாட்டாங்களா? அதே ட்ரை பண்ணுவோம். வேணாம் பிரக்யா, இவங்கிட்ட தண்ணி கொடுக்காத. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன பண்ண போறீங்க? அவங்கள விடுங்க. மருமக வீட்டுக்கு வந்திருக்கா. மாமியார் இது கூட தெரியாம தூங்கிட்டு இருக்காங்க. இவங்களை இப்படியே விட முடியுமா? நான் இவங்களை எழுப்பதான் போறேன். கவுண்ட் பண்ணலாமா? 1 2 2.5. தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? 2 2 முக்கா. இப்போ வேணாம் வேணாம் வேணாம், தண்ணி ஊத்திடாத. சித்தி நீங்க முழிச்சிட்டு தான் இருந்தீங்க. நான் நிஜமாவே என்ன யோசிச்சேன்னு தெரியும்ல. கியாரா கூட பிரக்யாவும் வீட்டுக்கு வந்துருவான்னு நினைச்சேன். ஆனா இப்போ கியாராவும் வரமாட்டா, பிரக்யாவும் வரமாட்டா. நான் இது வரைக்கும் எப்படி இருந்தேனோ இதுக்கப்புறமா அப்படிதான் இருப்பேன், தனியா. நீ நாங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டல. நாங்க இப்பவும் கல்யாண வாழ்க்கையில தானே இருக்கோம். மத்தவங்க ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கலனாலும் நாங்க இப்பவும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் தான். உங்கள புரிஞ்சுக்கோங்க. I'm telling you something. நீ புரியவை. இப்ப சொல்லி கேக்குறேன். ஓகே, நான் உங்களுக்கு இப்போ ரொம்ப முக்கியமான விஷயத்தை புரிய வைக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க, சரியா? உங்க லைஃப் செட் ஆகிறதுக்கு, பிரக்யாக்கா திரும்ப உங்க லைஃப்ல வர்றதுக்கு நீங்க ஏதாவது பண்ணிதான் ஆகணும் இல்லையா? குறி பார்த்து அம்பு விடணும். அது கொஞ்சம் கூட மிஸ் ஆக கூடாது. புரிஞ்சுதா? நீ புரியவை, நான் புரிஞ்சுக்கிறேன். புரிய வைக்கவா? புரியவை புரியவை. Are you sure? ஆமாமா. கேக்குறீங்களா? நான் டெஃபினட்டா கேட்பேன். ஷாக் ஆக கூடாது. ஷாக் ஆக மாட்டேன்.
உனக்கும் நேகாக்கும் நடக்க போற கல்யாணத்துக்கு பின்னாடி கலியுகம் தான் இருக்கு. இந்த கலியுகங்கிறது யாருமா? இங்க பாருப்பா, அந்த வீடு சபிக்கப்பட்டிருக்கு. அந்த வீட்ல யாருமே சந்தோஷமா இல்ல. உனக்கும் கல்யாணம் ஆச்சுன்னா நீயும் சந்தோஷமா இருக்க மாட்ட. அப்புறம் உன் சந்தோஷத்துக்காக வேற பொண்ணு தேடுவ. அம்மா நீங்க என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? நான் இதெல்லாம் கேட்க மாட்டேன். இது பாருப்பா, அம்மா சொல்றது கேளுப்பா. அப்புறம் நீ ரொம்பவே வருத்தப்படுவ. அந்த வீட்ல நடக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப டென்ஷனா இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சு அந்த வீட்டு பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறியா? அம்மா என் கல்யாணம் நடக்க கூடாதுங்கிறதுக்காக நீங்க இதெல்லாம் சொல்றீங்கன்னா ஐம் சாரி. இந்த கல்யாணம் நிக்காது. நான் இதுல இருந்து பெண் வாங்கவும் மாட்டேன். அபிக்கும் பிரக்யாக்கும் நடுவுல என்னமோ இருக்கு. உனக்காவது தெரியுமா? எனக்கு தெரியும் மாமா. நான் தான் சொல்றேன்ல, இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களை யாருமே பிரிக்க மாட்டாங்க. யாராலையும் உங்க வழியில வர முடியாது. ஏன்னா உங்க 2 பேருக்கும் டிவோர்ஸே ஆகலையே. அண்ட் ப்ளீஸ் சாரி டு சே, அந்த தனு இருக்கால, ப்ளீஸ் அவ பேரை கூட சொல்லாத. அந்த கல்யாணத்தை நான் கல்யாணமாவே ஏத்துக்கல. அந்த விஷயம் அவளுக்கும் நல்லாவே தெரியும். அதனால அவளை பத்தி மட்டும் பேச வேண்டாம். ஓகே. பிரக்யாவை பத்தி பேசலாம். அதெல்லாம் இருக்கட்டும். அவ என்ன கல்யாணம் பண்ணிப்பான்னு ஒரு வார்த்தை கேட்டியா? அவ கேராவிய என்னோட மகன் ஒத்துக்கல. தன்னை கிங்கோட மனைவின்னு சொல்றான். அவ எப்படி வந்து என்ன கல்யாணம் பண்ணிப்பா? யாராலையும் எதுவும் சொல்ல முடியாது. ஆனா கிங் அவ நோ நோ நோ, தனுவை பத்தி நீங்க யோசிக்கல இல்லையா? அதே மாதிரி அக்கா கிங்க பத்தி யோசிக்க மாட்டாங்க. அதாவது நீங்க அவங்க முன்னாடி இருக்கும்போது மிஸ்டர் கிங் அவங்களோட ஹஸ்பண்ட்னு சொல்றாங்க தான். ஆனா அது உண்மை இல்லையே. நீங்க ஒரு தடவை பாசமா கை நீட்டி பாருங்க. அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. எதை பத்தியும் யோசிக்காம உங்ககிட்ட வந்துருவாங்க. She is that only. And what else? அதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் இல்லையா? சோ இப்ப கல்யாணம் எப்படி நடக்கும்ன்றத பத்தி நம்ம யோசிக்கணும். அதுக்கு முதல்ல நீங்க எனக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும். கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லுங்க. உனக்கு அந்த மாங்கல்யம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல, சோ உனக்காக சேம் டிசைன்ல நான் ஒண்ணு வாங்கிட்டேன். உனக்காக. நேகா தருண் கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உன்கிட்ட நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுவேன். ரிங்க வச்சுக்கிட்டு ப்ரப்போஸ் பண்ண மாட்டேன். உனக்கு பிடிச்ச மாங்கல்யத்தை வச்சுக்கிட்டு சொல்லுவேன். கல்யாணம் மச்சான், கல்யாணம் இது உண்மையில ஒரு செம்ம பிளானா இருக்கு. கடைசி நிமிஷம் வரைக்கும் கல்யாணம் அவங்களுக்கு தாங்கிறத யாருமே கெஸ் பண்ண முடியாது. பட் அவங்களுக்கு தெரியும் போது அவங்க லைஃப் அப்படியே ஃபுல்லா ரீவைண்ட் ஆயிடும்ல. அதாவது போலி மருமக வீட்டை விட்டு போயிடுவா, உண்மையான மருமக வீட்டுக்கு வந்துருவா. நாளைக்கு காலைல ரெடியா இருக்கு. Let's do it again. இவங்க 3 பேரும் ஒண்ணா இருக்காங்க, சந்தோஷமா வேற இருக்காங்க. என்ன பேசிட்டு இருக்காங்க? நீங்க எதுக்கு இத போட்டுக்க மாட்டேங்கிறீங்க? இது என்னோடது இல்ல, நேஹா சித்தியோடது. உங்களுக்கும் இந்த மாதிரி ஒண்ணு வாங்கிக்கோங்க. இத நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அட, நான் மறந்தே போயிட்டேன். நான் உங்களுக்கு கிஸ் கொடுக்கணும். இதையும் சூப்பர்மேனா கொடுக்க சொன்னாரு. இல்ல, இது உங்களோட குட் மார்னிங் கிஸ். ஆனா இத உங்களுக்கு சூப்பர்மேன் தான் கொடுக்க சொன்னாருன்னு நீங்க யோசிச்சீங்க. நீ இப்பெல்லாம் ரொம்ப கேள்வி கேக்குற. போ, சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு வா. பாட்டி என்ன மண்டபம்லாம் அலங்காரம் பண்ண சொல்லிருக்காங்க. எனக்கு அங்க போய் நிறைய வேலை இருக்கு. நீ சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. போ. மண்டபம்னா? நீ எங்க வந்ததுக்கு அப்புறம் உனக்கே எல்லாம் புரியும். சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா. இது ஒரு 2 மணி நேரம் அப்படியே இருக்கணும். அதுக்கப்புறம் கலைஞ்சு போனா போகட்டும். உனக்கு புரிஞ்சுதா? வெளியில போய் நான் சொன்ன விஷயத்தை எல்லார்கிட்டயும் சொல்லு. போ. நான் எல்லாருக்கும் போய் டீ கொடுத்துட்டு அப்படியே சொல்லிடுறேன் பாட்டிமா. சரி. சார் என்ன பண்றீங்க? இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இதுல என்ன இருக்கு? ஏதாவது ஒரு சின்ன வேலை செய்யறேன். ஏன்னா இன்னைக்கு என்னோட கல்யாணம். இன்னைக்கு வீட்ல 2 கல்யாணம் நடக்க போகுது. ஒன்னு நார்மல், ஒன்னு யுனிக். யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. அண்ணா ஒரு நிமிஷம். சாருக்கு கல்யாணமாமே. சாருக்கு கல்யாணமா? சார் வாழ்த்துக்கள் சார். மூளை குழம்பு போச்சா உனக்கு? அண்ணன் எதுக்காக இப்படி பண்ண போறா சொல்லு. நீயே டிஎன்ஏ ரிப்போர்ட் உன் கண்ணாலேயே பார்த்த இல்ல.
உனக்கு உண்மை தெரியும்ல, அப்புறம் எதுக்காக தனு குழப்பிக்கிற? அண்ணனை பத்தி உனக்கு தெரியாதா? வீட்ல ஒரு ஃபங்க்ஷன்னா இப்படிதான் அவன் ஓவர் எக்ஸைட் ஆகி குதிக்க ஆரம்பிச்சிருவான். ஆனா நீதான் அதை தப்பா புரிஞ்சுட்டு யோசிச்சுட்டு இருக்க. யூ நோ வாட், இதுக்கு மேல என்னால உனக்கு புரிய வைக்க முடியாது. உன்கிட்ட பேசிட்டு இருந்தா எனக்கு டென்ஷன் தான் ஆகும். எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன். ஆனா இவனோட எனர்ஜி ஹை லெவல்ல இருக்கே. இதுக்கான காரணம் என்னன்னு சீக்கிரமே கண்டுபிடிச்சாகணும். இல்லைன்னா ரொம்ப லேட் ஆயிடும். அவனோட ரூமுக்கு போய் பார்க்கலாம். அங்க ஏதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ சாரி பாட்டி, அவசரத்துல நீங்க கூப்பிட்ட உடனே வந்துட்டேன். நான் கீழே பார்க்கவே ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்படி நடந்தது நல்லதுதான். இந்த ரங்கோலியில நீ கால் வச்சதுக்கு அப்புறம் இந்த வீட்டுக்குள்ள வர்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா? இதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த வீடும் இந்த குடும்பமும் இன்னைக்கு உன்னை மருமகளா தான் நினைக்குது. ஆர்த்தி எடுத்து வலது காலை எடுத்து வச்சு வீட்டுக்குள்ள வரவேற்கிற சடங்கு எப்பவோ முடிஞ்சு போச்சு. ஏன்னா பிரக்யா எப்பயோ இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டா. இனி நடக்க வேண்டியதை பார்க்க வேண்டியதான். பூ எங்க? ஓ, அந்த பூவை கூட சீக்கிரம் ஒண்ணு பண்ண, என் கழுத்துல போட்டுறேன். சீக்கிரம் அதை மேல மாட்டணும். கழுத்துல போட்டு விடு. கமான். ஒரு பாதி கதவு நீயடி, மறு பாதி கதவு நானடி. பொய்ய ரெடியா வச்சிட்டு இருக்கா போல இருக்கு. வாய திறந்தா பொய் மட்டும்தான் வருது. மாமாக்கு மறதி அதிகமாயிடுச்சு. அவரே ப்ரோச் போட்டு சுத்திட்டு இருக்காரு. ஆனா உன்னை கொண்டு வர சொல்லிருக்காரு பாரு. ஒருவேளை நீ பக்கத்துல இருக்க கூடாதுன்றதுக்காக இந்த பொய்ய சொல்லிருப்பாரு. இவ ரொம்ப ஜாஸ்தியா பேசுறாளே. ஐ அம் ஷூர் நான் இங்க எதையும் கண்டுபிடிக்க கூடாதுன்னு இவ தான் என்ன தடுத்திருக்கா. அப்படின்னா அந்த டிராயர்ல கண்டிப்பா ஏதோ ஒண்ணு இருக்கு. மை ஃபால்ட். ஆக்சுவலி அவன் என்ன ப்ரோச் கொண்டு வரதுக்காக அனுப்பல. நான் என்னோட இயரிங்ஸ் மறந்து வச்சுட்டேன். அது இங்கதான் இருக்கு. அதுவும் அந்த டிராயர்ல தான் இருக்கு. விடுங்க, கையை எடுங்க. விழுந்துருவேன்னு பிடிச்சேன். இன்னைக்கு நமக்கு கல்யாணம். அதுல உன்னோட பங்கு இருக்கணும்ல. பழைய வாழ்க்கையை மறுபடியும் தொடங்க போறோம். கிரக பிரவேசத்துக்கான சடங்கு முடிஞ்சு போச்சு. இப்ப கல்யாணம் தான் பாக்கி. அதுக்கப்புறம் நீ ஆமா, நீதான். இப்பதான் நீ வேணும்னே இந்த கார்பெட்டை மடக்கி வேணும்னே என்ன விழ வச்சுட்ட. கார்பெட்டா? நான் எதுக்கு நீ விழணும்னு நினைக்கணும் த்ரிஷா? நீ என்ன தேடுறன்னு நான் பார்க்க கூடாதுன்னு தானே அப்படி செஞ்ச. முதல்ல என்ன சொன்ன? ப்ரோச் தேட வந்தேன்னு சொன்ன. மாமா கிட்ட போய் சொல்லவா? தனு இங்க ப்ரோச் தேட வந்தான்னு சொன்னா மாமா கண்டிப்பா உன்னதான் கேள்வி கேட்பாரு. அவருக்கு நீயே பதில் சொல்லு. நீ 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 த்ரிஷா, முதல்ல நீ உட்காரு. ப்ளீஸ் உட்காரு. சிட் சிட். அபி இங்க கூப்பிடணும்னு எந்த அவசியமும் கிடையாது. உனக்கு அடிபட்டிருக்குல்ல, நான் போய் அதுக்கு ஆயின்மெண்ட் கொண்டு வரேன். அதை தடவுனா எல்லாமே சரியாயிடும். தட்ஸ் இட். யாரையும் கூப்பிடணுங்கிற அவசியமே கிடையாது. ஓகே, ஆல்ரைட். சொல்லிட்டே இருந்தா மட்டும் பத்தாதான். அதை போய் எடுத்துட்டு வா. சரி இரு, நான் இப்பவே எடுத்துட்டு வந்துடுறேன். ரிப்போர்ட் எங்க? அவரு எங்க வச்சிருக்காரு? இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆயின்மெண்ட். இத உன் காயத்துல நான் தடவுனேன்னா இது மருந்தா இருக்காது. உப்பை தேய்ச்சி விட்ட மாதிரி உனக்கு எரியும். நீதான் என் மேல எதையோ தூக்கி போட்டேன்னு எனக்கு தெரியும். உன்னை எப்படி பழி வாங்குறேன்னு பாரு. இந்த ட்ராலியும் இல்லன்னா அது அவரு எங்கதான் வச்சிருப்பாரு? மாமா இருக்காரே, இந்த தனு இங்க என்னதான் பண்ணிட்டு இருந்தா? மாமா கண்டிப்பா அவளை இங்க அனுப்பியிருக்க மாட்டாரு. அவ அப்படி என்ன தேடிட்டு இருந்தா? இவரும் டிஎன்ஏ ரிப்போர்ட் எங்க வச்சாருன்னே தெரியல. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. த்ரிஷா, ஏன் இந்த வேர்ட் ஸ்பெஷலா இல்லையா? ஸ்பெஷலா தான் இருக்கு. அதனாலதான் இப்படி என்ன கூப்பிடாதீங்கன்னு சொல்றேன். ஏய், நீ முதல்ல உனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுங்கறத டிசைட் பண்ணு. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாது. என்ன சொல்றீங்க?
கல்யாணத்துக்கு அப்புறம்னா என்ன அர்த்தம்? என்னன்னு கேட்டா நேஹா தருணோட கல்யாணம் தான். நேஹாவுக்கும் தருணுக்கும் கல்யாணம் ஆக போகுது. நேஹா ஆப்வியஸ்லி கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன் வீட்டுக்கு தான் வருவா. அப்புறம் உனக்கு இருக்கிற பழக்க வழக்கம் அவளுக்கும் வந்துடும். கல்யாணத்துக்கு அப்புறம் அவளும் எனக்கு இது பிடிக்காது அது பிடிக்காதுன்னு சொல்லிட்டே இருந்தானா என்ன பண்றது? நீங்க ரொம்ப ஓவரா பேசுற மாதிரி தெரியல. எனக்கு அப்படியெல்லாம் ஒண்ணும் தெரியலையே. நீங்க பேசுறது பண்றது எல்லாமே எதுக்குன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஏய், கல்யாணத்துக்கு அப்புறமாவது நான் சொல்றத நீ கேட்கணும். இல்ல என்ன இருக்கு உன்னோட மைண்ட்ல என்ன இருக்கு அபி? நீ, த்ரிஷா, பிரபா 3 பேரும் சேர்ந்து என்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறீங்க. தயவு செஞ்சு அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிடாது. ஏன்னா நான் உங்க 3 பேரையுமே நல்லா நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கேன். எஸ்பெஷலி ஒன்னு. இன்னைக்கு நீ ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்க அபி. உன் கண்ணு ஜொலிக்குது, பேச்சுல உற்சாகம் தெரியுது. இந்த கல்யாண வேலையெல்லாம் நீ இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்க. இது யாரோ ஒருத்தவங்க கல்யாணம் மாதிரி தெரியலையே, உன் கல்யாணம் மாதிரி இருக்கு. என்ன இதெல்லாம்? வெளியில சரியான டெக்கரேஷனே இல்லையே, அதனால மத்தவங்க கண்ணுக்கு தெரியாது. நீயும் வர வர உன் மாமா மாதிரியே பேச ஆரம்பிச்சிட்ட. இதுக்கு மேல எதுவும் பேசாத. என் கூட உடனே வா, அந்த தோரணத்தை போய் சரி பண்ணலாம். ஏன் சரியா தானே இருக்கு? இல்ல, அது சரியா தான் இருக்கு. ஆனா நான் நினைச்ச மாதிரி அது இல்ல. ஒரு ஃபீலே வரல. ஃபீல் வரலையா? ஃபீல் வச்சு என்ன பண்றது? இல்ல, அங்க எல்லாம் சரியாதாங்க இருக்கு. நீ ரொம்ப கேள்வி கேட்கிற த்ரிஷா. நீ வா, நான் சொல்றேன். முதல்ல எல்லாரும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு எப்ப வருவாங்கன்னு சொல்லு. சீக்கிரம் வந்துடுவாங்க. என்ன வந்துருவாங்க? அவங்க திரும்பி வந்தோன்னு அந்த சுத்திர சடங்கு வேற இருக்குல்ல த்ரிஷா. முதல்ல தோரணத்தை சரி பண்ணலாம். நீ வா. அக்கா, நீங்க கல்யாணத்துல எந்த விதமான பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கணும். புரியுதா? இன்னொரு விஷயம், பிரக்யாவை கண்காணிக்கிறத விட்டுட்டு வீட்டுக்கு வர கெஸ்ட கவனிக்கிறத பாரு. ஏன்னா நேஹாவோட கல்யாணத்துல எந்தவித ப்ராப்ளமும் வரக்கூடாது. அதையும் மீறி ஏதாவது வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இதுதான் உன்னோட நார்மல் பிஹேவியர். நான் தான் உங்ககிட்ட சொல்றேன்ல, நான் சொன்ன மாதிரி நடக்கலனா நிறைய விஷயங்கள் நடக்கும். என்ஜாய் த வெட்டிங். இப்ப நான் போவா? யா, ஷூர். நெகட்டிவிட்டி எல்லாம் வீட்டு விட்டு போயிடும். இதை தாண்டி யாரு போனாலும் அவங்களுக்கு கடவுள் ஆசீர்வாதம் கண்டிப்பா கிடைக்கும். நான் இதை பண்ணவா? நான் முதல்ல ஏறேன், அப்புறம் இதை கொடுங்க. கொடுங்க. இந்தா, பார்த்து மெதுவா கட்டு. இது என்னது? ஒன்னும் அக்கா டிஎன்ஏ போட்டு படிக்க கூடாது. அக்கா இருக்காரு. அதோட ஏன் அவரு இவ்ளோ எக்ஸைட்டடா இருக்காரு? வீட்ல ஒரு நல்ல ஃபங்க்ஷன் நடக்குது, எக்ஸைட்டடா தானே இருப்பாங்க. என்ன பேசிட்டு இருக்க? என்னை விட அவரை உனக்கு நல்லா தெரியுமா? நேஹாவோட கல்யாணத்தினாலதான் அவர் இவ்ளோ சந்தோஷமா இருக்காருன்னு என்கிட்ட சொல்லாத. நேஹா கல்யாணத்தினால சந்தோஷமா இருப்பாரு, ஆனா இவ்ளோ சந்தோஷமா இல்ல. அவர் கண்டிப்பா எதையோ என்கிட்ட இருந்து மறைச்சிட்டு இருக்காரு. அது வந்துன்னு சொல்லிட்டு இருக்காத. என்கிட்ட எந்த காரணமும் நீ சொல்ல வேண்டாம். இத்தனை வருஷத்துல டெக்கரேஷன் பண்றதுக்காக என்னை இன்னைக்கு மாதிரி அவர் வேலை வாங்கினதே கிடையாது. அப்படி என்ன ஆச்சு? நீ பயந்த மாதிரி இருக்க, அவரு சந்தோஷமா இருக்காரு. என்கிட்ட சொல்லு. நீ சொல்லாம இங்க இருந்து போகவே முடியாது. நான் சொல்றேன், அவளை நல்லா கவனமா பாரு. அவ கண்ணிலேயே எத்தனை கேள்வி இருக்கு பாரு. விரல உதட்டுல வச்சு யோசிச்சுட்டு இருக்கா. இதெல்லாம் விடு அபி, முதல்ல உன் வேலையை மட்டும் பாரு, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். பிரக்யா, அபி, அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க, வளையல் சடங்க முடிச்சிடலாம். சரி, பாத்துக்க. இப்படி பண்ணிட்டேன். ஐம் சாரி பிரக்யா. இல்ல, உங்க மேல இருந்த தப்பு இல்ல, நான் தான் கவனிக்கல. ஒன்னும் பிரச்சனை இல்ல. இந்த Dress அழுக்காயிடுச்சே.
ஆனா ஆனா அக்கா Dress ரொம்ப அழுக்காயிடுச்சுல, வாங்க மேல போலாம், சேஞ்ச் பண்ணிட்டு வரலாம். என் கூட வாங்கக்கா, வாங்க போயிட்டு வரேன். வாங்க. அதாவது உங்க வீட்டு கல்யாணம் தானக்கா? தருணுக்கு கல்யாணம், சோ வீட்டு கல்யாணத்துல நம்ம நல்ல Dress பண்ணிருக்கணும் இல்லையா? சரி, இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னாவது சொல்றியா? அக்கா நீங்களே பாருங்கக்கா, இது நார்மலான Dress. இத பாக்கும்போது ஃபீல் வரல. நம்ம சில Dress பார்த்தா இந்த Dress நமக்கு சூட்டா இருக்கும்னு ஃபீல் வரும்ல, ஆனா இது அந்த மாதிரி இல்லையே. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு சுத்தமா புரியல. நீ எந்த Dress வேணாலும் செலக்ட் பண்ணு, நான் போட்டுக்கிறேன். என் Dress அழுக்கா இருக்கு, நான் உள்ள போய் க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். நீ உள்ளே கொடுத்துட்டு நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஓகே, ட்ரஸ்ட் மீ. எல்லாருக்கும் பிடிக்குமான்னு தெரியல, ஆனா ஒருத்தருக்கு நான் கொடுக்க. ஓ மை காட், Dress ரொம்ப நல்லா இருக்குல்ல? இது ப்ராப்பர் பிரைடல் Dress ஆச்சே. இது பிரக்யாவோட கல்யாண Dress தான். என்ன? இந்த தடவை நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கும் போது இந்த Dressல பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நானும் என்னோட கல்யாண ஷேர்வானியை போட்டுக்கிறேன். அது என்னன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் கல்யாணத்துல நான் அவளை ஒழுங்கா பார்க்க விட முடியல. அதனாலதான் நான் டிசைட் பண்ணேன், ஒரு நாள் அவளை நல்லா அலங்காரம் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு. அந்த வாய்ப்பு எனக்கு இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி கிடைக்கும்னு நினைக்கவே இல்லை. என்ன டன்னா? டன். அந்த காதல் நமக்கு புதுசா தான் தெரியும். எல்லாமே அழகா இருக்கிற மாதிரி இருக்கும், முகத்துல காரணமே இல்லாம ஸ்மைல் வரும். அப்படின்னா நிக்கில், நான் இப்ப சேஃபா தான் இருக்கேன். ஏன்னா அபி எப்ப பார்த்தாலும் டென்ஷனாவே தான் இருப்பான். என்கிட்ட எப்பவுமே எப்படி பிஹேவ் பண்ணுவானோ அப்படிதான் இப்போ பிஹேவ் பண்ணான். என்கிட்ட எப்பவுமே சிடுன்னு ரொம்ப கோவமா தான் பிஹேவ் பண்ணுவான். சோ எல்லாமே ரொம்ப நார்மலா தான் இருக்கு. நான் சந்தோஷமா இருக்கேன். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே மாட்டேங்குது. ஒரு பக்கம் நீ அபிய காதலிக்கிறேன்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அவன் அப்செட்டா இருக்கும்போது நீ சந்தோஷமா இருக்க. இது என்ன காதல்? அவன் உன்கிட்ட கோவப்படுறது உனக்கு பிடிச்சிருக்கா? ஆனா நான் உன்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்துல கோவப்பட்டேன்னா உனக்கு அது சுத்தமா பிடிக்காது. அக்காவும் மாமாவும் நெருங்கிட்டாங்க. இப்ப கியாரா மாமாவோட பொண்ணுன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் மாமாவை யாராலையும் தடுக்க முடியாது. இங்க எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஆனா அந்த DNA ரிப்போர்ட் மட்டும் யார் கைக்கும் போக கூடாது, இல்லைன்னா எல்லாமே சொதப்பல் ஆயிடும். அந்த ரிப்போர்ட்டை நான் எடுத்துட்டு வந்துடுறேன். அதுக்கு முன்னாடி பிரக்யாக்காவை நான் ரெடி பண்ணிடுறேன். அக்கா, இந்த இயரிங்ஸ் ஓகேவா? இதையே போட்டுக்கிறேன். ஓகே, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். சரி, போயிட்டு வா. செய்யலாம்ல? Tell me, நான் என்ன பண்ணணும்? மண்டபத்தை தயார் பண்ணியாச்சு, எல்லா அலங்காரமும் முடிஞ்சிருச்சு. சில வேலைகளை வீட்ல இருக்கிறவங்க நாம தான் முறைப்படி பண்ணணும். அதனால இந்த இடத்தோட வேலையை நீ பாத்துக்க. ரொம்ப அதிகமா பேசாதீங்க, உங்க பிபியும் அதிகமாயிடும். நீங்க இங்க இருந்து போங்க, நான் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிறேன். ஒழுங்கா வேலையை பாரு, கொஞ்ச நேரத்துல வந்து செக் பண்ணுவேன். மண்டபத்துக்கு பக்கத்துல நல்லா சுத்தம் பண்ண சொல்லு, சரியா? நானே இந்த வேலையெல்லாம் முடிச்சிடுறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் முதல்ல இந்த கிழவிக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். DNA மேட்ச். அபியும் கியாராவும். இத பாரு, பின்னாடி கூட சுத்தம் பண்ண சொல்லு. நான் ஒண்ணு உங்க வேலைக்காரி கிடையாது, நான் போய் கிளீன் பண்ணணுமா? வெளியில இருந்தா ஆலியா கண்டிப்பா இதை பண்ணிருக்க மாட்டா. வீட்டுல மத்தவங்க யாருக்குமே அபி கியாரா பத்தின உண்மை எதுவுமே தெரியாது. சோ ஒரு விஷயம் கிளியர் ஆயிடுச்சு, இது எல்லாத்தையுமே அந்த த்ரிஷா தான் பண்ணிருக்கா. அதுவும் ரொம்ப ஸ்மார்ட்டா பண்ணிருக்கா. என்னையே அவ ஏமாத்திட்டால. ஆனா இதுக்கப்புறமா அவ தான் ஏமாற போறா.
எப்பவுமே எனக்கு இந்த உண்மை தெரியக்கூடாதுன்னு நினைச்சா, ஆனா இந்த உண்மை எனக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு. இந்த உண்மையையும் நான் இப்போ அழிச்சிட்டேன். உங்களை பார்த்துப்பேன்னு சொன்னேன். இல்ல இந்த விஷயத்துல மட்டும் நீ போய் சொல்ற. நீதான் ஒரு தடவை என்ன விழ வச்சிய, கரெக்டா? என்ன சொல்றீங்க? நான் உங்களை எத்தனை தடவை தாங்கி பிடிச்சிருக்கேன், நீங்க என்ன எத்தனை தடவை கீழே விழ வச்சிருக்கீங்க? அப்படின்னா அடிக்கடி நீ என் மேல வந்து விழுவேன்னு சொல்ற. அதனாலதான் நான் உன்னை தாங்கி பிடிக்கிறேன். நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். ஏய், எனக்கு உங்ககிட்ட பேச இன்ட்ரெஸ்ட் இல்ல. உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு இருக்கு. நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? வச்ச கண்ணை எடுக்கவே முடியல. வீட்டு பொண்ணு மாதிரி தெரிஞ்சா. நிறைய தடவை கியாரா பிரக்யா மாதிரியே இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருப்பேன். இன்னைக்குதான் அந்த மாதிரி யோசனை எப்படி வந்ததுன்னு புரிஞ்சுது. எனக்கு அவ அப்படியே அபி மாதிரி தான் தெரியறா. சின்னத்தை, அவ பண்றதெல்லாம் அபி மாதிரி இருக்கலாம், ஆனா முகஜாட அப்படியே பிரக்யா தான். தம்பி, நீ இப்பதான் சரியான விஷயத்த சொல்லி. நான் எப்பவுமே சரியான விஷயத்த தான் சொல்லுவேன். ஆமா. அப்புறம் சர்நேம் கியாரா மெஹரா பேர் கூட நம்ம சர்நேம் கூட சூட் ஆகுதுல்ல. கடவுளே, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க பறிச்சத வட்டியை முதலமாவே கொடுத்துட்டீங்க. போகும்போது பிரக்யா தனியா இருந்தா, ஆனா இப்போ என் பேத்தியோட இந்த வீட்டுக்கு திரும்ப வரப்போறா. இந்த பூல என்ன இருக்கு? மாலை நல்லா இருக்கு இல்லையா? வெயிட்டா இருக்கா? கழுத்து வலிக்குதா? வெயிட்டா இருக்கா? சரி வா, நடந்து காட்டு. வா, நடந்து காட்டு. அட, நீ என் கூட அக்னியை சுத்தி வர மாதிரி வா. ஒருவேளை நீ கரெக்டா நடந்துட்டனா நேஹாவும் ரொம்ப ஈஸியா நடந்துருவா. வா, செக் பண்ணலாம். என்னாச்சு? இது நாம அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குமான்னு செக் பண்றோம். நாம இந்த மாலையோட அக்னியை சுத்தி வந்தோம்னா அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குமா இல்லையான்றது நமக்கு தெரிஞ்சிடும்ல. கரெக்ட் தானே? நீங்க எனக்கு மாலை போட்டு விட்டீங்க, அப்புறம் என் கையால உங்களுக்கு என்ன மாலை போட வச்சீங்க. இப்ப அக்னியை சுத்தி வரலான்றீங்க. ஒரு பண்டிதர் மட்டும் இப்ப இருந்தா கல்யாணமே முடிஞ்சு. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மந்திரத்தை கேட்க வேணாம், மனசுல என்ன இருக்குங்கிறத கண்டிப்பா கேட்கணும். அக்னியை சாட்சியா வைக்க கூடாது, ஒருத்தர் சாட்சியா வைக்கணும். எனக்கு தெரியும். ஆனா அந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் அந்த பிரக்யாவை நிச்சயம் கொண்டுடுவேன். இந்த வீட்ல இருந்து இன்னைக்கு அந்த பிரக்யாவோட பொண்ணம் தான் வெளியில போகும். தனு, இந்த மாதிரி எந்த முட்டாள்தனத்தையும் பண்ணாத. பிரக்யா செத்துதான் ஆகணும். எனக்கு அபி கிடைக்கணும்னா அந்த பிரக்யா என்னோட வழியில இருந்து விலகித்தான் ஆகணும். நிறைய தடவை அவளை கொல்றதுக்கு நான் முயற்சி பண்ணிருக்கேன் நிக்கல், நிறைய ட்ரை பண்ணிட்டேன். ஆனா ஒன்ன மாதிரியே நானும் தோத்து போயிட்டேன் நிக்கல், களைச்சு போயிட்டேன். அவகிட்ட தோத்து நான் ரொம்ப களைச்சு போயிட்டேன் நிக்கல். இதுக்கு மேல முடியாது. இனிமே இந்த வேலையில நானே இறங்கலான்னு இருக்கேன். அவளோட சாவு என்னோட கையில தானே எழுதி இருக்கும் போல இருக்கு. தனு, கோபத்துல எதையும் டிசைட் பண்ணாத. இதனால உனக்கு தான் பிரச்சனை வரும். நான் டிசைட் பண்ணிட்டேன் நிக்கல். எப்படியாவது பிரக்யாவை இந்த ட்ரிங்க குடிக்க வச்சாகணும். ட்ரிங்கா? ஆமா, ட்ரிங்க் தான். இந்த ட்ரிங்க்ல நான் இப்போ விஷத்தை கலந்தேன். இதை எப்படியாவது பிரக்யா கிட்ட சேர்த்தாகணும். அதுக்கப்புறம் அபியை யாரும் என்கிட்ட இருந்து பிரிக்க மாட்டாங்க. தனு, தனு, உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருக்கா தனு? பிரக்யாக்கு விஷம் கொடுத்து அவளை கொல்ல போறீ? அபியோட பொண்ணு மிஸ்டர் கிங்குக்கும் பிரக்யாவுக்கும் கல்யாணம் ஆகல. அதனால அபி பிரக்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா அப்புறம் அபியோட ஃபேமிலி கம்ப்ளீட் ஆயிடும். ஆனா என்னோட ஃபேமிலில யாருமே இல்லாம நான் ரொம்ப தனி ஆளா ஆயிடுவேன் ஆலியா. எனக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி எல்லாம் எதுவும் ஆகாது. நீ அண்ணாவோட வைஃப், டோன்ட் ஃபர்கெட் தட். அபி அந்த விஷயத்தை ஏத்துக்கிட்டானா? இன்ஃபேக்ட் ஆலியா, எனக்கு என்ன தோணுதுன்னா பிரக்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அபி எங்க உண்மையை அவகிட்ட சொல்லிடுவானோன்னு தோணுது. என்கிட்ட இதை தவிர வேற ஆப்ஷனே இல்ல ஆலியா.
அபி அவனோட லைஃப்ல இருந்தும் இந்த வீட்ல இருந்தும் என்னை வெளியில தூக்கி போடுறதுக்கு முன்னாடி பிரக்யா செத்துதான் ஆகணும். அதுவும் இன்னைக்கு இந்த நேரமே செத்தாகணும். ஆமா, கண்டிப்பா தேவையில்லைதான். ஏன்னா நாங்க ஓடி போகாம வீட்டுக்கே வந்திருக்கலாம்ல. ஆமா, தருண் தான் எனக்கு புரிய வச்சான். அப்புறம் நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். ரொம்ப நல்ல விஷயம் பண்ணீங்க. அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம் இல்லாம கல்யாணம் எப்படி நடக்கும் சொல்லுங்க? என்ன இப்படியே பேசிட்டு இருக்க போறீங்களா? முகூர்த்த நேரம் வந்துருச்சு. பண்டிதரை கூப்பிடுங்க, கல்யாண சடங்கு ஆரம்பிக்கலாம். அக்கா, பண்டிதர் கல்யாணத்துக்கு முன்னாடி பண்ண வேண்டிய பூஜையை பண்ணிட்டு கரெக்டா வந்துருவாரு. குழந்தைங்களா, நீங்க எல்லாம் போய் உட்காருங்க. அபி பிரக்யா மாதிரியே இவங்க 2 பேரோட கல்யாணமும் சேலஞ்சிங்கா தான் இருக்கு. எல்லாருமே கெடுக்கணும் தான் பாக்குறாங்க. நாம தான் இருக்கோம்ல, நாம இருக்கவருக்கு எந்த பிரச்சனையும் பெருசாக. ப்ளீஸ் அப்படி நினைக்காதீங்க. அவங்க கோவப்பட மாட்டாங்க, தப்பாவும் எடுத்துக்க மாட்டாங்க. கண்டிப்பா அவ தப்பா தான் எடுத்துப்பா. நான் ஒருவேளை அவகிட்ட சொல்லாம இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா இது சீட்டிங் ஆயிடும் இல்லையா? அவ என்கிட்ட ஒரு விஷயத்த மறைச்சாங்கிறதுக்காகவே நான் கோவப்பட்டேன். ஆனா இப்போ நான் இந்த விஷயத்த மறைச்சா அவ என்ன நினைப்பா? அவங்க கஷ்டப்பட மாட்டாங்க. ட்ரஸ்ட் மீ மாமா. கியாரா உங்க பொண்ணு, அக்கா இப்பவும் உங்களோட லீகல் வைஃப் தான். சோ அவங்கள நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா என்ன பிரச்சனை வரும்? உங்க வைஃப் தானே கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. இங்க பாருங்க, அவங்களுக்காக நீங்க சர்ப்ரைஸ் பிளான் பண்றீங்கன்னு மட்டும் யோசிங்க, போதுமா? புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, என் மனசு ஒத்துக்க மாட்டேங்குது. நான் எப்படி அபி, ஒரு விஷயம் நம்ம மனசுக்கு தப்புன்னு படுதுன்னா அது தப்பா தானே இருக்கணும். ஐம் சாரி, இந்த விஷயத்த அவகிட்ட சொல்லாம நான் கல்யாணம் பண்ணி. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த ட்ரிங்க் இருக்குல்ல, இத அந்த மேடம் கிட்ட கொடுத்துருங்க. அந்த ரெட் கலர் ட்ரெஸ்ல இருக்காங்க இல்லையா? பட் டோன்ட் வரி, இதுல ஆல்கஹால் தான் இருக்கு. எதனால கொடுக்குறேன்னா, இந்த பார்ட்டிக்கு வந்ததுல இருந்தே அவ ரொம்ப சேடா இருக்கா. கொஞ்சம் ஆல்கஹால் எடுத்துக்கிட்டானா ஹாப்பி ஆயிடுவா இல்லையா? அதனால இந்த ட்ரிங்க் நீ அந்த மேடம் கிட்ட கொடுத்துட்டேன்னா அவங்களும் இந்த பார்ட்டியை என்ஜாய் பண்ணுவாங்க. உனக்கும் நான் நிறைய பணம் கொடுக்குறேன். 5000 ரூபாய் தரவா? சரி, 6000 ரூபாய் தரேன். அதனால எப்படியாவது இந்த ட்ரிங்க அந்த மேடமை நீ குடிக்க வச்சு. நீங்க வாங்கக்கா. நான் இப்ப வந்துடுறேன். என்ன எங்க கூட்டிட்டு போறேன்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்க்கா. நீங்க ட்ரிங்க குடிங்க. அக்கா ஒரு நிமிஷம், எனக்கு இந்த டேஸ்ட் பிடிக்கல. நீங்க அதை கொடுக்குறீங்களா ப்ளீஸ்? நான் இதை குடிக்கிறேன். குடிங்க, கலரும் நல்லா இருக்குல்ல. குடிங்க. இந்த இடியட் இப்பதான் நடுவுல வரணுமா? பிரக்யாவோட ட்ரிங்க் எதுக்காக இவ வாங்கிக்கிட்டா? பிரக்யா இல்லைன்னா த்ரிஷாவாவது சாவா இல்ல. அட்லீஸ்ட் ஒரு முள்ளாவது நம்ம பாதையில இருந்து போகும். இவ இந்த ட்ரிங்க குடிச்சு சாகட்டும். இவ செத்தா எனக்கு நிம்மதி.